ஜீவன் ஸ்டோரி டைம்ஸ் யூடியூப் சேனல் வழங்கும் சிறுகதைகள் நேரம். தமிழ் கதைகள். பஞ்சதந்திர கதைகள். கழியை விட்டதால் இறந்த ஆமை. ஓர் அழகிய குளம் ஒன்றில் இரண்டு அன்ன பறவைகள் வாழ்ந்து வந்தன. ஒன்றின் பெயர் விகடம், மற்றொன்றின் பெயர் சங்கடம். அதே குளத்தில் கம்புக்கிரீவன் என்ற ஆமையும் வாழ்ந்து வந்தது. விகடம், சங்கடம், கம்புக்கிரீவன் ஆகிய மூவரும் நல்ல நண்பர்கள். காலப்போக்கில் மழைப்பொழிவு குறைந்ததால் குளத்தின் நீரளவு குறையத் தொடங்கியது. இதனை கவனித்த அன்ன பறவைகள், இனியும் இந்த குளத்தை நம்பி வாழ்வது பயனற்றது. இனி நாம் வேறொரு குளத்திற்குச் செல்வோம் என்று முடிவு செய்தன. தங்களின் இந்த முடிவை தங்கள் நண்பனான ஆமையிடமும் கூறின. நண்பர்களே, நீங்கள் பறந்து சென்று வேறு ஒரு குளத்தினை அடைந்துவிடுவீர்கள். நான் எப்படி வேறு குளத்திற்குச் செல்வது? எனக்கும் ஏதாவது வழி சொல்லுங்களேன் என்றது ஆமை. அன்ன பறவை விகடன் ஆமையிடம், நண்பா, நாங்கள் ஒரு நீண்ட கழியினை கொண்டு வருகிறோம். அதன் ஒரு முனை பகுதியை நானும் மற்றொரு முனை பகுதியை சங்கடகனும் வாயால் கவ்வி பிடித்துக் கொள்வோம். நீ அந்த கழியின் நடுப்பகுதியில் உன் வாயால் கவ்வி கொள்ள வேண்டும். நாங்கள் இருவரும் கழியால் உன்னை தூக்கிக் கொண்டு பறந்து சென்று வேறு ஒரு குளத்தினை அடைவோம் என்று தங்கள் திட்டத்தினை கூறியது. நண்பா, இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. பறந்து செல்லும் போது நீ எதுவும் பேசக்கூடாது. அவ்வாறு பேசினால் நீ கீழே விழுந்துவிடுவாய். பிறகு உன்னை எங்களால் காப்பாற்ற முடியாது என்று சங்கடகன் கூறியது. நண்பர்களே, கவலை வேண்டாம், நான் பேசவே மாட்டேன் என்று உறுதியளித்தது ஆமை. விகடன் கூறியது போலவே கழியில் ஆமையை தூக்கிக் கொண்டு அன்ன பறவைகள் பறக்கத் தொடங்கின. ஓர் ஊரின் வழியாக பறந்து செல்லும் போது ஊர் மக்கள் இந்த அதிசயமான காட்சியை பார்த்து வியந்தனர். அவர்கள் கூவி ஒலியெழுப்பினர். எங்கிருந்து இந்த சப்தம் வருகின்றது என்று நினைத்த ஆமை அன்ன பறவைகளிடம் கேட்க நினைத்து தன் வாயை திறந்தது. உடனே ஆமையின் பிடி கழியிலிருந்து நழுவியது. ஆமை கீழே விழுந்து இறந்தது. நீதி. நமக்கு நன்மை செய்கின்றவர்களின் பேச்சை நாம் மதிக்க வேண்டும் என்று பெண் பறவை ஆண் பறவைக்கு கூறியது.